மனிதகுலம் மீதான தாக்குதல். பாகிஸ்தானுக்கு எதிராக கண்கள் சிவந்த மோடி. சீனா இருக்கும் போதே சரமாரி தாக்குதல். பிரேசில் நாட்டில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்தார். மேலும் தீவிரவாத விவகாரத்தில் நிச்சயம் இரட்டை நிலைப்பாடு இருக்கவே கூடாது என்ற அவர், தீவிரவாதம் என்பது மனித குலத்திற்கே எதிரானது என்றும் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தேவை என்பதை வலியுறுத்தினார். பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற 17வது பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். இந்த மாநாட்டில் பயங்கரவாத பிரச்சினை குறித்து பேசிய பிரதமர் மோடி, காஷ்மீரின் பஹல்காமில் அண்மையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அவர் சுட்டிக்காட்டினார். அமைதி, பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய நிர்வாகத்தின் சீர்திருத்தம் குறித்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி, அமைதி மற்றும் சகோதரத்துவத்திற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த சர்வதேச நடவடிக்கைக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இந்த மாநாட்டில் பஹல்காம் தாக்குதல் குறித்து பேசிய பிரதமர் மோடி பாகிஸ்தானை மறைமுகமாக சாடினார். இது தொடர்பாக பிரதமர் மோடி மேலும் பேசுகையில், மனிதகுலம் எதிர்கொள்ளும் மிக மோசமான சவால்களில் பயங்கரவாதமும் ஒன்று. சமீபத்தில் பஹல்காமில் இந்தியா மனிதாபிமானமற்ற மற்றும் கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலை எதிர்கொண்டது. இது மனிதகுலம் மீதான தாக்குதல். இங்கு இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை. எந்த ஒரு நாடாவது பயங்கரவாதத்திற்கு நேரடியான அல்லது மறைமுகமான ஆதரவை வழங்கினால் அதற்குரிய விலையை அது கொடுக்க வேண்டும். பயங்கரவாதிகளுக்கு எதிராக தடைகளை விதிப்பதில் தயக்கம் காட்டக்கூடாது. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் அதை ஆதரிப்போரையும் நிச்சயம் ஒரே மாதிரி எடை போட முடியாது. தனிப்பட்ட அல்லது அரசியல் ஆதாயத்திற்காக பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை ஏற்கவே முடியாது. அனைத்து நாடுகளும் தீர்க்கமாக செயல்பட வேண்டும். மேலும் மகாத்மா காந்தி மற்றும் கௌதம புத்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு இந்தியா அமைதியின் வழியை தொடரும். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனிதகுலத்தின் நலனுக்கு அமைதியே சிறந்த வழி என்றார். மேலும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரிக்ஸ் நாடுகள் கூட்டாக கண்டனம் தெரிவித்தன. அனைத்து பயங்கரவாத செயல்களும் கிரிமினல் நடவடிக்கை என்றும் நியாயமற்றது என்றும் பிரிக்ஸ் மாநாட்டு அறிக்கை குறிப்பிட்டது. மேலும் பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் எதிர்த்து போராடுவோம் என்றும் குறிப்பிட்டது. மேலும் ஜம்மு காஷ்மீரில் 22ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் 26 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். பயங்கரவாதத்திற்கு எதிராக எந்த ஒரு சகிப்புத்தன்மையும் இருக்கவே கூடாது. பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாடுகள் இருக்கவே கூடாது என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் பயங்கரவாதத்தை எந்த மதத்துடனோ நாட்டுடனோ தொடர்புபடுத்தக்கூடாது என்பதும் அதில் வலியுறுத்தப்பட்டிருந்தது.